ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ரு அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணியிருப்பாள். அது கிஸ் பண்ணோடனே சரி, நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இவனுக்கு கண்ணை முடிச்சோடனே சரி, நேற்று அவள் கிஸ் பண்ணது அதை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஹியூனால் அதை பார்த்துட்டு ஏனடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். டாக்டர் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு பின்னாடி போயிடுறா. ஹியூன் பாவம் மனசொடைஞ்சு போயிட்டான். இதெல்லாம் எதுக்கு டாக்டர், நான் போய் வேலையை செய்கிறேன், கடமை தான் முக்கியம். இவன் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டெல்லாம் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. அங்கே வந்திருக்கான டாக்குமெண்ட்டில் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சைஸாக வந்து நின்றுட்டான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜாங் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்னெசரி கால்ஸுமே மேக் பண்ணல. அவன் ஜெயிலில் இருந்தான்ல, அப்போ கூட அவன் ஃபோனில் இருந்து ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இப்படியாச்சும் அவன் யார்ட்டையாச்சும் பேசினானான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், ஏன்னா அவன் கண்டிப்பாக இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஃபோன் நமக்கு தெரியாது, அதை மட்டும் எப்படியாச்சும் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்டாக அவன் யூஸ் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா, அங்கே ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பார்ல, இங்கே நின்றுட்டு தான் நான் அந்த காரை பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் காரை பார்த்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவன் ஃபோனை கடைசியாக அங்கே தான் யூஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவன் தூக்கி போட்டிருப்பான்ல, அது சும்மா குத்து மதிப்பாக இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பைப்பாட்டு இருக்குது, அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இவர் எப்படியோ ஃபோட்டோ எடுத்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் பாதி மட்டும் தான் இருக்குது, இன்னொரு பாதியை காணும். இவரும் தேடி தேடி பார்க்குறாரு, ஒன்றத்தையும் காணும். என்னடா பண்ணுறது, பாதிக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்ட்டு சும்மா யதார்த்தமாக மூஞ்சி கழுவும் போது பார்க்குறாரு. தண்ணி அந்த இடத்துல ஊறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்தந்த டனல்லாம் அவர் போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு டனலில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மாட்டிடுது. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணிட்டு இருக்கான்ட்டு கால் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா உள்ள கையை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஹீரோயின் எந்திரி அப்படின்ட்டு இருக்கா. அது எப்படி முடியும், என்னால் தான் முடியலையே, கை தான் மாட்டிக்கிச்சு பத்தியா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்பலை, விளையாடாத அப்படின்ட்டு இருக்கான். எனக்கு இப்போ நல்லா பசிக்குது, போய் இதுனா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரியா, பாவம் இல்லை நான் எனக்கு போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வாயேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிற விளையாடாதன்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுல என்னால் தாங்க முடியல, எந்திரிக்கிறியா இல்லையான்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் ஹீரோவோட கையை வரமாட்டேங்குது. அப்புறம் தான் இவளுக்கு ஞாபகம் வருது, ஓ இது உண்மைதான் போல அப்படின்ட்டு. சரி ஒரு 5 நிமிஷம் ரெண்டு இவ பாட்டு கால் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்க. வரும்போதாச்சும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் நடந்து வர மாதிரி கேட்க, வந்துட்டியா, நான் தான் சொன்னேன்ல நீ வந்துடுவ அப்படின்ட்டு. சரிவா எனக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க. யாராதுன்னு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோயின் இல்லை, ஹியூன் அப்படின்ட்டு. அவன் சரியான கடுப்பில் இருக்கான், இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஃபோன் என்கிட்ட இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கும் ஹீரோயினுக்கு எதனா நடந்துச்சான்ட்டு அவன் ஓப்பனாக கேட்டுறான். சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ பரவாயில்லையான்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூனுக்கு சரியான மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏதோ பாவன் கொடை கொண்டு வந்தேன், என் தப்பு தாண்டா, வெயிலே படத்துக்கு சாகுடா அப்படின்ட்டு ஹியூன் பாட்டுக்கு கிளம்பி போக ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே இருக்கான். நமக்கே பாவமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார் இருக்குல்ல, ஜியோங்கோட காரு, அதுலேருந்து டிஎன்ஏ டெஸ்ட்டையும் இந்த ஃபோனையும் மேட்ச் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது அவனோட ஃபோன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து எப்படியாச்சும் சிம் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்தால் எல்லா மாற்றம் கண்டுபிடிச்சிடலான்ட்டு எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்களோட நூடுல்ஸ் செவரு மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதியிருக்காங்க கொலகாரின்னு. ஹீரோ தான் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பசங்களை மறுபடியும் நைஸாக வந்து எழுதிட்டு ஓட ஹீரோ பார்த்துடுறாரு. பார்த்த உடனே எவன்டா இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு எல்லா பசங்களையும் பிடிச்சி உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் போலீஸ்காரர் தெரியுமா அப்படின்ட்டு அந்த பையனை காட்டினோன்னே, இந்த மேலே எவனாச்சும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான் புரியுதா, பாட்டியெல்லாம் எந்த தப்பு பண்ணலை, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள மின்னோட அம்மாவுக்கும் கேட்குது ஹீரோ இப்படி பேசுறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி இவங்க வெளியே வரல. ஹீரோ வெளியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த மாதிரி நாம் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு மின்னோட அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், பல நாள் கழிச்சு ஏதோ இவங்க அம்மாவை பார்க்க போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வந்துடுறேன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்னோட பொண்ணை நீ காப்பாற்றின அப்படின்ட்டு, உன் உயிரை கூட பார்க்காம காப்பாற்றினல, அதனால தான் நான் சும்மா எப்படி வருது, உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. எல்ஐசி இருக்குல்ல, அது ஃப்ரீயாக போட்டால் ஃபஸ்ட் டைம் போட்டால் ஒரு பாலிசிக்கு கிஃப்ட் இருக்குமாமா, அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீ இன்னொரு பாலிசி என்கிட்ட போடுவேன்னு நம்புறேன் அப்படின்ட்டு அப்போ கூட வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. நீ தாம்மா அம்மாங்கிற மாதிரி வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது இனிமேலாச்சும் என்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கவலையப்படாதீங்க நான் பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிட்டு இருக்காங்க. பெருமை பீத்திருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அப்படியே பெருமை பேசிட்டு இருக்க. ஹியூன் கிட்ட அதை விட பெருசாக ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. தோ எனக்கும் தான் கொடுத்தாங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் வெண்டிலேட்டராட்டு இருக்கு, அதை எடுத்து வைக்க. ஹியூன் ஒரு பக்கம் எனக்கு கொடுத்தாங்கடா பெரிய பாக்ஸ்ன்ட்டு எடுத்து வைக்க. ஹீரோயின் வந்து 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. 5 நிமிஷத்தில் எல்லாம் பொட்டி படுக்கையெல்லாம் முடிச்சு கட்டிட்டாங்க. இவன் வாடுறா நீங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சனா இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஹீரோ ஒன்றும் காணும். இவன் அப்படியே போய் தண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு எப்போ போவானுங்கன்னு தெரியலையே, இங்கே இருக்கானுங்கிற மாதிரி இவ கடுப்பில் போயிட்டு இருக்கா. இப்படியாச்சு ஹீரோ வந்தானா பரவாயில்ல, இவனுங்களை யார் பார்க்கறது அப்படின்ட்டு அவள் படுத்துக்கிட்டே ஹீரோக்காக கனவு கண்டுட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஜாலியாக இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கா. வந்த உடனே சரி அவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தோன்னே இவளுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. எதுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மா ஏதோ கொஞ்சம் பேசலான்ட்டு வராங்க. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வீட்டை வித்தரலாம்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்போ கூட வந்தது இந்த வீடு இருக்குல்ல அதை வைக்கிறக்க இவன் மண்டைய கழுவருக்கு தான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் பேசுறதே வேஸ்ட் அப்படின்ட்டு அப்பாவோட ஞாபகமாக இதாக இருக்குது, விற்க முடியாதுன்னு கோவத்தில் வந்துடுறா. வரும்போது தான் பார்க்குறேன் அங்கே ஒரு நாய்க்குட்டி பாட்டுக்கு தனியாக அப்பாவியாட்டம் இருக்குது. இவளுக்கு பார்த்த உடனே நம்ம ஹீரோ எப்படி அப்பாவியாக இருப்பார் அதே மாதிரியா இருக்கிறங்காட்டி இவன் அந்த நாய்க்குட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் நீங்கள் வளர்த்துறீங்க போல அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஸ்டோரோட ஓனருமா இருக்காங்களே அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் எல்லாம் சும்மா இருந்துச்சு நான் கட்டி வச்சேன், நீ ஏன் பேசாமல் பேர் வைங்க அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேரையே வச்சிடறா தொங்ஜோ அப்படின்ட்டு. அந்த நாயை குடிச்சவ கொஞ்சிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹியூன் இருக்கான்ல அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயோட அம்மா இவன்ட்டு இன்னைக்கு பேசியிருப்பாங்களே. ஆக்சுவலாக இவன் பிரேக்கப்க்கு அப்புறம் பேசுறது நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை. அதனால அவன் வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்க. இனிமேல் எங்கள் அம்மாவே வந்தால் பேசினாலும் நீ பேசாத, நமக்குள்ளே முடிஞ்சதுதான் அப்படின்ட்டு அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி பேசாமல் போகிறதுன்னு ஹியூன் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவள் பாக்கெட் நூடுல்ஸில் வச்சிருக்கா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ நூடுல்ஸ் கேட்டான்ல அதை பார்த்து இவன் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே சரி இவ பாக்கெட்டில் நூடுல்ஸ் இருக்கிறத பார்த்து எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். 3 பேர் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா சனாவோட வீடு இருக்குல்ல அங்கே தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா இந்த ட்ரக் லார்ட் இருக்காங்களே அவளோட ப்ராடக்ட்டை 2 பேர் டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவள் கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறான்ல அவன்கிட்ட இருந்து 2வதாக எவன் யூஸ் பண்ணுறானோ அவனோட அட்ரஸே வச்சுமா வாங்கி வச்சிருப்பா. அந்த அட்ரஸை போலீஸ்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவன் இந்த இடத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலான்ட்டு அப்படியே மாற்றி விட்டுட்டு இவளோட ப்ராடக்ட்டை இவன் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் எப்படா பிடிக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு. சீஃப் எப்படியாச்சும் பிடிக்கிறோம் அடுத்த ப்ரொமோஷன் வாங்குறோன்ட்டு இருக்க. ஹீரோயின் அவளை எப்படி நம்ப சொல்கிறீங்க, அவளுக்கு அவள் பேர் கூட ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி எவனோ ஒருத்தன் ட்ரக் லார்டுன்ட்டு அதெல்லாம் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை விக்டம் சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும்ட்டு எல்லாருமே ரெடியாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அங்கே முன்னாடியே போயிருப்பாங்க போல ஒருத்தரையும் காணும். சரி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லா காரில் ஒரு பக்கம் வேகத்துட்டு இருக்கு. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு கார் வந்திருக்கு. வந்த உடனே எவனோ ஒருத்தர் டோரா கட்டிங்க வெட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே சரி அவன் வேற எவன்கிட்டயோ கஸ்டமர்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்க. லைட்டாக ஏதோ ஹாரன் அடிக்கிற மாதிரி திரும்பி பார்க்குதுன்னு பார்த்தா ஒரு கார் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து இவங்கெல்லாம் வர அவனுங்கெல்லாம் போலீஸ்டா ஓடுங்கடா அப்படின்னு பாதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அவன் ஏதோ கடலுக்குள்ளே போட் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே ஹியூனும் ஹீரோவும் தான் யாரா பிடிக்கலாம் பார்க்கலாம்டா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஜம்ப் பண்ணுற ஜம்பில் ஹியூன் கரெக்டாக குதிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பொறண்டா இப்போ அப்படின்னு கிம பார்த்தீங்கன்னா வந்தவனை யாரை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் எல்லாம் நம்ம ஹீரோவை காப்பாற்றிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் ஒரே அசிங்கமாக போச்சு ஹியூன் முன்னாடி தோத்துட்டமேன்ட்டு. அங்கே ஹியூன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீரோ மாதிரி ஹீரோனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க. அங்கே சீஃபுக்கும் சரி இல்லை பிரைம் மினிஸ்டர் ஹெட்டுக்கும் சரி ஒரே சந்தோஷம் தான் எப்படியோ திருடனை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. உனி கமிஷனர்கிட்ட நல்லா பேசலாம்னு நமக்கு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா காண்டே தாங்கலை ஹியூன் பிடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு. ஏண்டா இங்கே திருடனை பிடிக்க வந்தனா இல்லை உன்னை காப்பாற்றின வந்தனாண்டி கிம்மு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க. அந்த டோரா கிட்ட இருந்து எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷன் வாங்கணும்ட்டு எல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடருக்குள்ள உள்ள போய் பார்க்குறா. பட் ஒரிஜினலோட சிம்பிளுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வர மாதிரியே தெரியுது. இந்த ட்ரக்லோட இருக்கான்ல அவன் வேணா இருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதே தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஜாங் இருக்கான்ல அவனுக்கும் இவனுக்கு எதனா ரிலேஷன் இருக்கான்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்க. அவனோட டிஎன்ஏ டெஸ்ட் சாம்பிள் வாங்கலான்ட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த ட்ரக்லோட வந்திருப்பான்ட்டு அங்கே சாம்பிள் இருக்காங்களே அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்ட்டு இவங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரக்கு அப்படியே உட்காந்து கப்பலை இறக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ தேய்க் ஆப்ரேஷன் போல உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ட்ரக்ஸு அதுவும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் சரியான கோடி போகும் போல. கிட்டத்தட்ட கொரியாவோட கரன்சி இதில் தான் இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்க. இங்கே 2 பேத்துக்கும் சந்தோஷம் தலை கால ஆடலை. எப்படியோ கமிஷனர் நம்மளுக்கு அடுத்து ப்ரொமோஷன் தான் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ உனக்கும் ஜியாங்க்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ட்டு இருக்க. அவன் யாரா ஜியாங்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு டூப்ளிகேட் அவ்வளோதான்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தோ பாத்தியா உன்னை காப்பாற்றணும்னு பேரில் அவள் என்னோட ஆள் எழுதி விட்டா தேங்க்யூவே உடஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் நீ தாண்டா பதில் சொல்லணுன்ட்டு அவர் பழி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் எவ்வளோ சொன்னாலும் சரி யார் ராஜியான்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்க. எப்படி தான் இருந்தாலும் இவன் சொல்ல மாட்டான். ஒரு வேளை நிஜமாலுமே சம்மந்தம் இல்லையோங்கிற மாதிரி இவருக்கே ஒரு டவுட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு குட்டி பொண்ணாட்டம் இருக்குது. அந்த பிள்ளையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ ஹோட்டலில் அவ்வளோ ஃப்ரெண்டு தனியாக இருந்தாங்க போல. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஹோட்டலில் தங்கக்கூடாதுன்ட்டு அவன் மேலே கேஸ் போட்டு இழுத்துட்டு இருக்க. அவள் சீஃபை பார்த்தோன்னே பக்கத்து ரூமுக்கு உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாங்க. எதற்கு நீ இப்படி ஓடிக்கிட்டு இருக்க ஸ்டேஷன்ல இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடியே அந்த அம்மா துரத்துறதுலேயே தெரியுது ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்ட்டு. ஹீரோ விடாம அவளை பின்னாடியே போய் பிடிச்சிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஹியூன் மேலே விழுந்துடுறா. ஹியூன் ஓகேவான்னு கேட்டோன்னே இவளுக்கு ஏதோ ரோமியா வந்த மாதிரி இருக்கு. அப்படியே வைக்கப்பட்டுட்டே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்து இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, இவன் ஹியூனை விட மாட்டா. நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் விட முடியாதுன்ட்டு இவன் ஹியூனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. சீஃபே கடைசியில் பின்னாடி வந்து பார்த்துறாரு.
பார்த்த உடனே தெரியுது ஷீஃபுக்கு ஒரு சாக்கு. என்னன்னா இவரோட பொண்ணு தான் இது, வேறு யாரும் இல்லை. அது ஏதோ ஊர்லேருந்து ஓடி வந்திருக்கும் போல் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல். இந்த மாதிரி அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். சீஃபை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு சரியான காண்டாயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கல. இங்கே நம்ம ஹீரோவும் இந்த பிள்ளையும் சேர்ந்து அவங்க 2 ஆளுகளையும் சைட் அடிச்சுட்டு இருக்குதுங்க. ஹீரோயின் அடிக்க, இந்த புள்ள ஹியூன் அடிச்சுட்டு இருக்க. எவ்வளோ அழகாக இருக்காங்களேன்ட்டு வெக்கமையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க. சீஃபுக்கு சரியான காண்டாயிடுச்சு. அம்மா ஃபோனும் எடுக்கல, இப்படியே விட்டா நீ அடங்க மாட்டேன்ட்டு சனா இருப்பால அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த ஹெட்டோ கூட வேலை பார்க்குற பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டோ சொல்லிடுறாங்க. ஹீரோ அப்போ தான் அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்குறாங்க. சீஃப் கல்யாணமானது இவனுக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் தெரியும் போல இவ்வளோ பெரிய குழந்தை இருக்குன்ட்டு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்க. இவளும் சனாவும் மட்டும்தான் இருக்காங்க. வந்த உடனே சனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அந்த புள்ள கிட்ட பேசுகிறா. அந்த புள்ள ஷைட்டப்லாம் தெரியல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்க. சீஃப் இங்கே ஏதோ மாப்பிள்ளை கிட்ட போட்டு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி அத்தனை ட்ரக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்களே, அதுக்கு ப்ரெஸ் மீட் வைப்பாங்களே, சீஃப் தான் பார்த்தீங்கன்னா இதை கொடுக்க போகிறாங்க. அத்தனை பெருமையும் நம்ம சீஃபுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்க. கிரைம் யூனிட்டை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸில் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துருச்சு, நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஹியூனுக்கும் சரி. அங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவல் தன் கடமையை செய்து விட்டது அப்படி இப்படின்ட்டு. ஹீரோவெல்லாம் ஒரே பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்க. எவிடன்ஸோட ஃபுல்லாத்தையும் சப்மிட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படியே யாருமே எதிர்த்து கேள்வி கேட்காத முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்து சும்மா போய் விசாரிச்சுட்டு வரலாவா அப்படின்ட்டு டோரா கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஹியூன் அந்த ஸ்டேஷனில் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்குள்ள ஃபைலு அதை நைஸாக உட்காந்து தூக்கிட்டு வந்துடுறா. ஹியூனுக்கு சிக்னல் கொடுத்தோன்னே ஹியூனும் பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிச்சுட்டு எதையோ ஒரு லூஸ் மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் வந்துடுறான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ எல்லாம் பெரிய பிரச்சனைன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. சீஃபை கூப்பிட்டா கூட நான் அப்புறமா பேசுகிறேன்டா, நான் மீட்டிங்கில் இருக்கேன்ட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் உட்காந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறா. இதில் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு டேக் ஆப்ரேஷன் ஒன்று பிடிச்சாங்களா பார்த்தீங்களா. டேக் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வேற ஒரு பேரில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரக் லோடு இன்க்ரீஸ் ஆக அந்த கம்பெனியை ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் வாங்கியிருக்கான். வாங்கினது வேற யாருமே இல்லை, மேயர் இருக்காங்களே அவங்களோட மருமகன் தான். அதுக்கு தான் இந்த ஜியாங் இருக்கான்ல அவன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் எங்கள் ஷாக் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் கமிஷனரும் மேயரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம சீஃப் இருக்கார்ல அவர் கமிஷனருக்கு எதாக இருந்தாலும் ஜாலரா போட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் கமிஷனரும் மேயருக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. சார் சூப்பர் சார்ன்ட்டு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேற வேலையில போல அப்படின்ட்டு கமிஷனர் கழிவு ஊற்றிட்டு இருக்க. அங்கே மேயருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயின்ல அப்போ பேசிட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக கமிஷனருக்கு போயிருக்கும். அவர் மட்டும் வந்தாருன்னா கண்டிப்பாக, ஏன்னா பேட்டியை ஃபுல்லாமே நீங்கள் தானே கொடுத்தீங்க, உங்களோட சீட்டு தான் கிளியுன்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதா பார்த்தீங்கன்னா கிரைம் யூனிட்டோட ஹெட் இருக்கான்ல அவன் வந்து என்னை விட அதிகமாக எஃபோர்ட் நீ தான் போட்டிருக்க, இந்த பெருமையெல்லாம் உனக்கு தான் சேரணும், நீ மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரைம் யூனிட்டோட ஹெட் அழகாக கலந்துருப்பான். இப்போ கமிஷனர் வேற ரூம்க்கே தேடி வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் சீஃப் ஒரு பக்கம் வந்து நல்லா உதச்சிட்டு ஏன்டா அப்படி பண்ணு 2 பேரும் சின்ன பசங்களாட்ட மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் தடுத்தாலும் சரி விடாமல் இருந்திருக்க. கமிஷனர் உள்ள வந்து ஒரே கேள்வி தான் கேட்பாரு பாருங்க, யாரா அதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வேற வழியே இல்லை சீஃப். சார் என்னோட பேர் தான் போட்டிருக்கு, நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சீஃப் அப்படியே பயந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. கமிஷனர் மறுபடியும் ஒரே ஏற்றி விடுவார் பாருங்க. சீஃப் ஹால் அவுட்டு, இப்போ நீ பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அது டேரெக்டாக வந்துருச்சுல, ப்ரூஃபோட வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண அப்படின்ட்டு வில்லன் இருக்கான்ல அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் எங்கள் பேரெல்லாம் மாட்டி விடுவியா, நீ தான் எதனா பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து ஜியாங் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா மேயரை பார்க்குறக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளே போனாதான் தெரியுது மேயர் கூட இவன் ஆளுதா போல. போன உடனே பேசக்கூட இல்லை, மேயரோட மண்டையை உடைச்சிட்டான். அவர் விட்டா போதுன்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா விட்டா கொண்டுருவான் போல. டையெல்லாம் பிடிச்சி நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கான். கோச்சுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் எப்படியாச்சும் நீ இந்த கரையை தொடச்சி ஆகணும், உனக்கு புரியுதா இல்லையா, இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும்னு தெரியும்ல, அப்படியே நீ க்ளீன் பண்ணிடும், இல்லைன்னா என்ன ஆகணும் தெரியலன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வாயை பிடிச்சி நல்லா கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு பாவம் வாயை விட்டா போதுங்கிற மாதிரி மேயர் கதறி எழுதுகிட்டு இருக்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த மேயர் இருக்கார்ல அவரோட கையில இவனோட வாட்ச் கட்டியிருக்கு. தோ உன்னை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா, உன்னை நான் இந்த பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு வரக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், இப்படிலாம் நன்றி இல்லாமல் இருக்கலாமா, நீயும் பாவம் தானே அப்படின்ட்டு இவன் நல்லா வாட்செல்லாம் நல்லா பார்த்து பத்திரமா வச்சுக்கொண்டு வார்னிங் ஆட்ட கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்க. இவன் வெளியே வந்து ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, நான் ஹீரோ எப்போவுமே இப்படி தானா அப்படின்ட்டு லவ் கோச் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அவன் எப்போவுமே உங்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் என்ன பேட் கைங்கிறாங்க. நிஜமாலுமே நான் பேட் கையா, சீஃப் கூட அன்றைக்கி என்ன சொன்னான் அப்படின்ட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்க கோச் என்ன சொல்லுவான், அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் தங்கம் தான் சார் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் சீஃப் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். மேபி அவனை நான் பிடிக்காத மாதிரி வேற எதனா ஒன்று பண்ணணும்ட்டு இவன் அடுத்து சீஃபை மெயின் டார்கெட்டாக வச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நான் போக போக இந்த ட்ராமா வேற லெவலாக இருக்கும் கைஸ். ஏன்னா IFDBயே பார்த்தீங்கன்னா 9 ஏற்றிருக்காங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ சரியாக ஹிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பக்காவான ட்ராமா உனி பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, அடுத்த ட்ராமாக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பர்
எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.